வணக்கம். நான் உங்கள் டாக்டர் சிவகுமார். உடல் ஆரோக்கியத்திற்கு ஒரே வரியில் ஒரு டிப் சொல்லுங்கள் சார் அப்படின்னா பொதுவாக என்ன சொல்லுவாங்க? அவாய்ட் ஒயிட் ஃபுட்ஸ், டேக் ரெயின்போ டயட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வெள்ளை உணவுகளை தவிர்த்து விட்டு வானவில் வண்ணங்கள் கொண்ட உணவுகளை சேர்த்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் அர்த்தம். வெள்ளை உணவுகள்லாம் என்ன? இந்த ஒயிட் ரைஸ், சுகர், சால்ட் இதெல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிவிட்டு நிறைய காய்கறிகளையும் பழங்களையும் சேர்த்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் அவங்க சொல்கிறாங்க. ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஆனால் வானவில் வண்ணங்களில் இல்லாத கருப்பு நிற உணவுகளையும் நாம் சேர்த்து கொள்ள வேண்டும். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கருப்பு நிற உணவுகளின் மகத்துவம் என்ன, அன்றாட உணவுகளில் நாம் அதிகம் சேர்த்து கொள்ள வேண்டிய கருப்பு நிற உணவுகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். கருப்பு நிறத்தில் உணவா? சரி, யோசிச்சு பார்த்தா நேற்று என் மனைவி சுட்டு கொடுத்த தோசையை தவிர வேறு எதுவுமே எனக்கு ஞாபகத்துக்கு வரலையே சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கருப்பு நிற உணவுகள் என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஏன் இந்த காய்கறிகளும் பழங்களும் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அதில் எல்லாத்துலேயும் ஒரு குறிப்பிட்ட ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தான் அர்த்தம். உதாரணத்துக்கு எடுத்துப்போம். இந்த கேரட்டில் கெரோட்டின் அப்படிங்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்குது, அதனால தான் அது ஆரஞ்சு கலரில் இருக்குது. தக்காளியில் லைகோபின் அப்படிங்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்குது, அதனால தான் அது ரெட் கலரில் இருக்குது. அதே மாதிரி ஆந்தோசைனின் அப்படிங்கிற ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் டார்க் ப்ளூ, பர்பிள், பிளாக் கலர், அதாவது கருப்பு நிற உணவுகளில் அதிகமாக இருக்குது. இந்த கலரெல்லாம் எப்படி ரிச்சாக ஸ்ட்ராங்காக இருக்கோ அதே மாதிரி தான் இந்த ஆந்தோசைனினும் ஒரு பவர்ஃபுல்லான ஸ்ட்ராங்கான ஆன்டி ஆக்சிடெண்ட். சரி சார், இது புரிஞ்சிருச்சு. ஏன் சார் இந்த காய்கறிகளிலும் பழங்கள்லையும் இவ்வளோ ஆன்டி ஆக்சிடெண்ட் இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்மள மாதிரியே இந்த செடி கொடிகளுக்கும் மரங்களுக்கும் ஸ்ட்ரெஸ் உருவாகும். அது பயாட்டிக் ஸ்ட்ரெஸ், ஏபயாட்டிக் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவாங்க. அது உள்ளேலாம் ரொம்ப டீப்பாக போக வேண்டாம். ஆனால் நம்மள மாதிரியே அதுக்கும் ஸ்ட்ரெஸ் உருவாகும். அந்த ஸ்ட்ரெஸ்ஸிலேருந்து அதை பாதுகாத்து கொள்வதற்காக தான் இவ்வளோ ஆன்டி ஆக்சிடெண்ட்டை அது உற்பத்தி செய்யுது. அதை உணவாக நம்ம உட்கொள்ளும் போது, உணவின் மூலமாக நம்ம உட்கொள்ளும் போது நம்ம உடம்பில் ஏற்படுகின்ற ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் எல்லாமே அழிக்கப்படுகிறது, குறைக்கப்படுகிறது. அதனால தான் எப்போதுமே ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைந்த உணவுகளை எடுத்துக்கொள்வது நல்லது அப்படின்னு சொல்கிறோம். குறிப்பாக ஆந்தோசைனின் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆன்டி ஆக்சிடெண்ட். சரி சார், இந்த ஆந்தோசைனின், இந்த ஆன்டி ஆக்சிடெண்ட் இதெல்லாம் புரிஞ்சிருச்சு. இது மாதிரி இந்த ஆந்தோசைனின் நிறைந்த கருப்பு உணவுகளை எடுத்துக்கிறது மூலமாக எனக்கு என்னென்ன நன்மைகள்லாம் வரும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, முதல் நன்மை என்ன தெரியுமா? நம்ம உடம்பில் உற்பத்தி ஆகின்ற ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அழிச்சிரும். இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படிங்கிறது நம்ம உடம்பில் எப்போதுமே உற்பத்தி ஆகிட்டே இருக்கும், அதை தவிர்க்கவே முடியாது. உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்களேன். ஒருத்தர் குண்டாக சாப்பிட்டுக்கிட்டே இருக்கார், எந்த வேலையும் செய்யலை அப்படின்னா அவர் உடம்புலையும் இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் உற்பத்தி ஆகும். ஒருத்தர் நல்லா ஜிம்முக்கு போகிறாரு, இல்லை ரன்னிங் போகிறாரு, இல்லை காலையில் வாக்கிங் போகிறத அவாய்ட் பண்ணுறதே இல்லை அப்படின்னாலுமே அவர் உடம்புலையும் இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் உற்பத்தி ஆகும். ஆனால் என்ன, இந்த குண்டாக இருக்காரே சாப்பிட்டுக்கிட்டே, அவர் உடம்புல அதிகமாக உற்பத்தி ஆகும். இப்போ இந்த ஆந்தோசைனின் நிறைந்த உணவுகள் சாப்பிட்றது மூலமாக இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் எல்லாமே அழிக்கப்படும், நியூட்ரலைஸ் செய்யப்படும். இரண்டாவது காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த ஆந்தோசைனின் நிறைந்த உணவுகள் எடுத்துக்கொள்வது மூலமாக நம்ம கட் பாக்டீரியாஸ் இருக்கே, அதாவது குட் பாக்டீரியா, நல்ல பாக்டீரியாஸ், அது எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது. குறிப்பாக சொல்லப்போனால் லாக்டோபெசில்லை, பைஃபிடோ பாக்டீரியம், ஆக்டினோபாக்டீரியம், இது மாதிரியான நல்ல நல்ல பாக்டீரியாஸ் அதிகமாக நம்ம குடல் பகுதியில் உருவாகும். அதனால் நமக்கு இன்டைரக்டாகவும் நல்லது அமையும். மூன்றாவது காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இருதய நோய் வருவதற்காகவும், இந்த சர்க்கரை நோய் வருவதும், ஒபிசிட்டி அதாவது உடல் பருமன் வருவதும் தாமதப்படுத்தும், இல்லை நிறுத்தப்படும். நான்காவது காரணம், நம்ம கண்ணுக்கும் இந்த ஆந்தோசைன் நிறைந்த உணவுகள் ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த 4 காரணத்துக்காகவும் நம்ம கருப்பு உணவுகளை கண்டிப்பாக கட்டாயம் நம்ம சேர்த்துக்கொள்ள வேண்டும்.
நாம் அதிகமாக சேர்த்துக்கொள்ள வேண்டிய கருப்பு உணவுகள் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்பர் 1 பிளாக் ரைஸ், கருப்பு கவுனி அரிசி. இந்த கருப்பு கவுனி அரிசிக்கு ஒரு சின்ன ஹிஸ்ட்ரியே இருக்குங்க. அந்த காலத்தில் சைனாவில் இதை ஃபார்பிடன் ரைஸ் ஆர் எம்பரஸ் ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, அதாவது ராயல் ஃபேமிலி மட்டும்தான் அந்த கருப்பு கவுனி அரிசி எடுத்துக்கணுமா, பொதுமக்கள் எடுத்துக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஏன் அப்படின்னா அப்போல்லாம் அரிதாக கிடச்சிது, ரொம்ப சத்துள்ள பொருள் அரிதாக கிடைச்சதுனால அது ஒன்லி ரிசர்வ்டு ஃபார் ராயல் ஃபேமிலி. ஆனால் இப்போல்லாம் ரொம்ப காமனாக கிடைக்குதுங்க. ஒரு பொருள் ரொம்ப அரிதாக கிடைச்சிது அப்படின்னா தேடி 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 போவோம். ஆனால் ரொம்ப ஈஸியாக கிடச்சின்னு வச்சுங்களேன், அதை கண்டுக்கவே மாட்டோம். அதே மாதிரி தான் அந்த கருப்பு கவுனி அரிசியும் இப்போ எல்லா இடத்துலையும் கிடைச்சாலும் நம்ம யாரும் அதை உணவு பழக்கத்தில் சேர்த்துக்கிறது இல்லை. தயவு செய்து நார்மல் உணவு பழக்கத்தில் இந்த கருப்பு கவுனி அரிசியை நீங்கள் சேர்த்துக்குங்க. நம்பர் 2 பிளாக் லெக்யூம்ஸ், அதாவது கருப்பு பீன்ஸு, கருப்பு சோயா பீன்ஸு, கருப்பு உளுந்து, இது எல்லாமே நார்மலாக நீங்கள் சேர்த்துக்க பாருங்கள். இது எல்லா இடத்துலையும் கிடைக்குது. இந்த கருப்பு உளுந்தை நீங்கள் நார்மல் உளுந்துக்கு பதிலாக, அதாவது இட்லி மாவோ தோசை மாவோ நார்மல் உளுந்துக்கு பதிலாக இந்த கருப்பு உளுந்தை சேர்த்துக்கலாம். இந்த கருப்பு சோயா பீன்ஸு, கருப்பு பீன்ஸ் எல்லாம் நீங்கள் காய்கறிகளாக மாதிரி நார்மலாகவும் சாப்பிடலாம், சாப்பாட்டில் சேர்த்துக்கலாம். நம்பர் 3 பிளாக் ஃப்ரூட்ஸ், கருப்பு பழங்கள். கருப்பு கலரில் பழமா? சகப்பு கலரில் பார்த்துருக்கேன், மஞ்சள் கலரில் பார்த்துருக்கேன் சார். கருப்பு கலர்லாம் பழம் இருக்கா சார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்ம நவ்வா பழமே இருக்கேங்க. ஒரு நவ்வா பழத்தை சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம நாக்கே அப்படியே பர்பிள் கலரில் மாறிடும். ஏன் அப்படின்னா அவ்வளோ ஆந்தோசைனின் இருக்குது அப்படிங்கிறது தான். ஆந்தோசைனின் மட்டும் கிடையாதுங்க, பல மருத்துவ குணம் உண்டு இந்த நவ்வா பழத்துக்கு. இதுக்கு மேலே பிளாக் கிரேப்ஸ், பிளாக் ப்ளம்ஸ், இது எல்லாத்துலேயுமே ஆந்தோசைனின் இருக்குது. சன்பெரி ஃப்ரூட், இது ஸ்ட்ராபெரி பிளாக்பெரி மாதிரி ஏதோ ஒரு எக்ஸ்போர்ட் குவாலிட்டியா சார் அப்படின்னு நினைக்காதீங்க. நம்ம சின்ன வயசில் சாப்பிட்ட மணத்தக்காளி கீரை பழம்தான், குட்டி குட்டியாக இருக்கும், நம்ம பறித்து சாப்பிடுவோம். இப்போ சென்னை பகுதியில் கிடைக்கிறது இல்லை, ஊர் பக்கம் கிடைச்சா கண்டிப்பாக எடுத்து சாப்பிடுங்க. இப்போல்லாம் சில வீட்டு தோட்டத்திலேயே இந்த மணத்தக்காளி கீரை பழம் இருக்குது, அதையும் தவறாமல் வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிடுங்க. இது எல்லாத்துலேயுமே ஆந்தோசைனின் அதிகமாக இருக்குது. நம்பர் 4 பிளாக் சீட்ஸ், கருப்பு விதைகள். சியா சீட்ஸ், சியா சீட்ஸில் ஃபைபர்ஸும் ஜாஸ்தியாக இருக்குது, புரோட்டீனும் ஜாஸ்தியாக இருக்குது. கருஞ்சீரகம், கருப்பு எள்ளு, நம்ம வெள்ளை எள்ளுக்கு யூஸ் பண்ணுறது பதிலாக கருப்பு எள்ளை யூஸ் பண்ணலாம். நம்பர் 5 பிளாக் ஸ்பைசஸ், ஸ்பைசஸில் கிராம்பு. கிராம்பு சின்னது தான், ஆனால் அதில் இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் ரொம்பவே அதிகம். அடுத்தது பிளாக் பெப்பர், பெப்பரை கிங் ஆஃப் ஸ்பைசஸ்னே சொல்லுவாங்க. அடுத்து பார்த்துட்டிங்க அப்படின்னா பிளாக் கார்லிக், கருப்பு பூண்டா. சார் பூண்டு வெள்ளையாக தான் சார் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேச்சுரலாக முளைக்கிற பூண்டு வெள்ளையாக தாங்க இருக்கும். ஆனால் அதை பதப்படுத்தணும் அப்படின்னா அது கருப்பாக மாறிடும். இது மாதிரி கருப்பாக மாறின பூண்டில் அதிகமாக ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. அந்த வெள்ளை பூண்டை விட இந்த கருப்பு பூண்டில் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்குது. இந்த கருப்பு பூண்டு காமனாக கிடைக்குது, அதையும் நம்ம உணவு பழக்கத்தில் சேர்த்துக்கலாம். இப்போ நான் சொன்ன கருப்பு உணவுகளை நம்ம உணவு பழக்கத்தில் சேர்த்துக்கிறது மூலமாக நமக்கு நேச்சுரலாகவே பவர்ஃபுல்லான ஆன்டி ஆக்சிடென்ட்டான ஆந்தோசைனின் கிடைச்சிருது. அதாவது நம்ம கருப்பு தோல் அல்ட்ராவயலட் ரேஸ்லேருந்து நம்மளை பாதுகாக்குது. இந்த கருப்பு உணவு ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்லேருந்து நம்மளை பாதுகாக்குது. அதனால் கருப்பு உணவுகளை முடிந்தவரை நம்ம உணவு பழக்கத்தில் சேர்த்துக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.